அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பிபி இருக்கு, இல்ல பிபி இருக்கு ஆனா அவருக்கு தெரியாம இருக்கலாம். அவரோட அந்த பிபியோட தாக்கம் அறிகுறிகள் உடம்புல இருக்கும், ஆனா அவருக்கு அந்த டவுட் வராது, நமக்கு பிபி இருக்குமோ அப்படிங்கிறது கூட தோணாது. குறைபாடு இல்லை, அவருக்கு தோணலை. அந்த மாதிரி சிலர் அதே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், உடனே எனக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கா செக் பண்ணிக்கணும், அப்படி இப்படி. இதுதான் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம். சரி, அப்படி இருக்கையில ஒருத்தருக்கு பிபி இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நல்ல உடற்பயிற்சி செய்யணும். அடுத்தது டெய்லி ஒரு மாதுளப்பழம் சாப்பிடலாம். அதே போல டெய்லி ஏதாவது ஒரு கீரை, அவர் உப்பு இல்லாம ஒரு பொரியல் கூட்டாக சமைத்து சாப்பிடலாம். புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனநிலையே அமைதியா வச்சுக்கணும். டென்ஷனா எப்ப பாரு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதோ யோசனைகள், சிந்தனைகள், கவலைகள் மேலும் 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 மனசை போட்டு தாக்கி குழப்பி தூங்க முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. பொதுவாகவே பிபி இருந்தால் புரண்டு புரண்டு படுப்பாங்க, சரியா தூக்கம் வராது, டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாம் அறிகுறிகள். அதே போல சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் ஆவாங்க, ஷவுட் பண்ணுவாங்க, சத்தமா கத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு தலைவலி இருக்கலாம், அல்லது தலை சுற்றல், இல்லை தலைவலி கூட தலை சுற்றல் ரெண்டுமே இருக்கலாம். படபடப்பு வந்துடும், பல்பிட்டேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக செக் பண்ணிக்கோங்க, பிபி இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அது கூட ஒரு நாள் பிபி வச்சு நம்ம பிபின்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிபி இருக்கா, ஆமாங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2-3 தடவை செக் பண்ணி கூட குறையாது சிலருக்கு. அப்போ நாங்கள் என்ன சொல்வேன்னா, ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் டெய்லி ஈவினிங் 6 to 8 ஈவினிங் 6 நைட் 8 டெய்லி ஒரு தடவை அந்த பிபி செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நாள் ஒரு வாரம் செக் பண்ணிங்கன்னா, அதில் உங்களுக்கு அதே அளவு பிபி இருக்குன்னா, நீங்கள் இனி உங்களுக்கு பிபி இருக்குது, நீங்கள் பிபி பேஷண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியுறதா? இல்லை குறைஞ்சிடும். சிலருக்கு அப்படியே ஹாஸ்பிட்டல் போனாலே பிபி ஏறிடும். சிலருக்கு அந்த பிபி உங்களுக்கு அப்பரேட்டஸை பார்த்தாலே வந்துடும். அதுக்கு முன்னே நார்மலாக இருப்பாங்க. சிலருக்கு அப்படி விட்டு, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஸோ இப்போ பிபி இருக்கு, அவங்க என்ன பண்ணணும்? அவங்க கண்டிப்பா மதுபான வகைகளை குடிக்க கூடாது. ஏன்னா யாருக்கு பிபி இருக்கோ இல்லாதவங்களுக்கு கூட குடிச்சா பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதுலயும் பிபி இருக்கு மேலும் மேலும் குடிக்கிறாங்கன்னா, இது அவருக்கு சைலண்ட் கில்லர். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிபி இருக்கிறவங்க மதுபான வகைகளை அருந்தினால் சைலண்ட் கில்லர். அது அந்த ஆல்கஹால் சைலண்ட் கில்லர். அதனால நல்லாவே இருப்பாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாவே இருப்பாரு, பக்கவாதம் வந்துட்டோம். நல்லாவே இருப்பாரு, மயங்கி விழுந்திருப்பாரு, இல்லை வாமிட் பண்ணுவாரு, இல்லை தலைவலின்னு சொல்வாரு, இல்லை ஒன்றுமே சொல்ல மாட்டாரு, மயக்கத்தில் இருப்பாரு, இல்லை இறந்தும் காணப்படலாம். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்துருப்பாங்க, இல்லை நல்லா படுத்து இருந்திருப்பாங்க, திடீர்னு எழலான்னா எழ முடியாது, அவங்களுக்கு அங்கே பக்கவாதம் வந்துட்டு இருக்கும். இது ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போனால் அதனோட துணை நோய்களாக நமக்கு பக்கவாதம் வரலாம். சரி, ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இல்லை, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்றாங்க, மெடிசன் டயட்டு சொல்றாங்க. அதுவும் அநேகமாக மெடிசன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. உப்பு குறைச்சிங்கம்பாங்க, அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நம்ம டயட்லேயே இருக்க மாட்டோம். யாரோ சிலர் இருப்பாங்க, இருக்கிறவங்கள நம்ம பேச வேண்டாம். டயட்ல யாரும் இல்லையோ அவங்கள பற்றி தான், ஏன்னா அவங்களுக்கு தான் மேலும் மேலும் பாதிப்பு. ஸோ டயட்டே இருக்க மாட்டாங்க. நான் வர்ற பேஷண்ட்லாம் கேட்குறேன், என்னங்க டயட்டு ஒன்றும் இல்லையே, மாத்திரை போட்டுக்கிறேன், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அந்த மாத்திரையில கண்ட்ரோல் வராது சிலருக்கு, பலருக்கு. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த அதிக ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷனால கிட்னி பாதிப்பு ஏற்படும். கால் வீக்க வரலாம், முகவிக்க வரலாம், உடம்புல அரிப்பு வரலாம். போய் பிளட் டெஸ்ட் பண்ணா யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருக்கும். அப்போ கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை தொடங்கிடும்.
அப்போ பிபி கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், பக்கவாதம் வரலாம் அல்லது கிட்னி ஃபெயிலியர் வரலாம். இதுதான் ஒரு நோயின் தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலன்னா வரக்கூடிய துணை நோய்கள். இதனால இறக்க நேரிடும். ஒன்று இறந்துருவாங்க, ஹார்ட் அட்டாக்கும் வரலாம், பக்கவாதமும் வரலாம், கிட்னி ஃபெயிலியரும் வரலாம். இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால், இப்போ ஒரு பேஷண்ட் எடுத்துக்கிறோம், நிறைய பேஷண்ட் நம்ம பார்க்குறோம், அவங்கெல்லாம் அப்படித்தான். முதல்ல பிபி இருந்துச்சுங்க, மாத்திரை எடுத்தேன், அப்புறம் எப்போ டாக்டர் கிட்ட போனாலும் பிபி நார்மல், அதனால நானே மாத்திரையை நிப்பாட்டிட்டேன், இப்போ எனக்கு கிட்னி ப்ராப்ளம், இப்போ எனக்கு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு வர்றவங்க தான் இருக்காங்க. நீங்க அடிக்கடி பிபி எவ்வளோல இருக்கு ஒன்று செக் பண்ணிக்கணும். அடுத்தது அதுக்குண்டான டயட் ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் நீங்கள் உப்பு ஒரு நாளைக்கெல்லாம் மேக்ஸிமம் 5 கிராம்ஸ் எடுக்கலாம். மேக்ஸிமம் 3 to 5 கிராம்ஸ் எடுக்க, அதுக்கு மேலே வேண்டாம். அதுவும் 4 கிராம்ஸ் எடுத்தால் கூட நல்லது, 3 கிராம்ஸ் எடுத்தாலும் நல்லது, தப்பு இல்லை. அடுத்தது கல்லுப்பு பயன்படுத்துங்க. இந்த இது தூள் உப்பு வாங்காதீங்க, தூள் உப்பு பயன்படுத்தாதீங்க. கல்லுப்பு வாங்கி கூட என்ன பண்ணுங்க, வெயிலில் காய வச்சிருங்க. 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதை பயன்படுத்துங்க. அதை தூளாக்கி பயன்படுத்தலாம். அடுத்தது டெய்லி ஏதாவது ஒரு கீரை உப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பிடுங்க. டெய்லி வாழைத்தண்டி ஜூஸ் சாப்பிடுங்க. டெய்லி உடற்பயிற்சி இருக்கணும். டெய்லி ஒரு மாதுளை பழம் இருக்கணும். இது தவிர பிபி தவிர வேற ஏதாவது உங்களுக்கு பக்கவாதமோ ஹார்ட் ப்ராப்ளமோ அல்லது கிட்னி ப்ராப்ளமோ இருந்தால் உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்து உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம், என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ கிட்னி ப்ராப்ளம்னா ஒன்லி மூக்கரட்டை கீரை அண்டு காஸ்னி கீரை மாத்திரம் தான் அலவுடு. பிபி இருக்கலாம், ஆனால் கிட்னி ப்ராப்ளமும் இருக்கலாம். கிரியேட்டினைன் அதிகமாக இருந்தால் நீங்கள் உப்பையும் குறைக்கணும், தண்ணி குடிக்கிறதையும் லிமிட் பண்ணணும். நார்மல் அரிசி வேண்டாம், பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்தலாம். மில்லட்ஸில் குதிரைவாலி அரிசி மாத்திரம் நீங்கள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொள்ளு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பார்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்று நீங்கள் நேரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து வரலாம், அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷனும் பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.